Students, here we are going to see types of coordination from principles of management. The types of coordination can be classified as the basic scope or coverage of internal and external coordination. கோஆர்டினேஷனோட டைப்ஸை வந்து ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்டர்னல் கோஆர்டினேஷன், another one is external coordination. When we come for internal coordination, the basis of flow that can be exploited into vertical அண்ட் ஹரிசாண்டல். இன்டர்னல் கோஆர்டினேஷன்லேயே வந்து ரெண்டு டைப்ஸாக வந்து இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வெர்டிக்கல் கோஆர்டினேஷன், அனதர் ஒன் இஸ் ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன். ஸோ ஹியர் வி கோயிங் டு சி வெர்டிக்கல் கோஆர்டினேஷன், இன்டர்னல் கோஆர்டினேஷன். இன்டர்னல் கோஆர்டினேஷனில் உள்ள இருக்கக்கூடிய வெர்டிக்கல் ஹரிசாண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர்னல் கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி வி கோயிங் டு சி இன்டர்னல் கோஆர்டினேஷன். ஃபஸ்ட்டு இன்டர்னல் கோஆர்டினேஷன், இன்டர்னல் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறது இன்னர், உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கோஆர்டினேஷன் எதுக்காக படிக்கிறோம், எதன் ரிலேட்டடாக நம்ம கோஆர்டினேஷன் படிக்கிறோன்னா, ஆர்கனைசேஷனில் கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு அப்படின்றது ஒன்று வேணும். அப்போ தான் வந்து ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப்ஸு அண்ட் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாரோடையும் ஒரு கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணால் தான் ஆர்கனைசேஷனோட கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ the internal coordination which takes place inside of the organization. இப்போ புரியுதா? ஆர்கனைசேஷனுக்கு உள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும். இப்போ இங்கே சொல்லப்படுற இன்டர்னல், அந்த உள்ளன்றது in and around the organization, not an around, inside of the organization. inside of the organization அப்படின்னா யாரெல்லாம் வந்து inside of organization இருப்பாங்க சொல்லுங்கள். எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்க மட்டும்தானா? ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, உள்ள இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ், மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே தான். ஓகேவா? ஸோ இப்போ லிசன் பண்ணுங்கள். த இன்டர்னல் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறது விச் இஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அமங், ரிலேஷன்ஷிப் யாருக்குள்ள அப்படின்னா அமாங் மேனேஜர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள், மேலாண்மையாளர், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுற உள்ளே இருக்கக்கூடிய இன்சைட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அண்ட் டிவிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அங்கே இருக்க உள் பிரிவுகள் இருக்கும் இல்லையா, எந்தெந்த டிவிஷன் இருக்கும். இது வந்து பிளான்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ப்ரொடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சப் செக்டார் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் சப்டிவிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றவங்க எம்ப்ளாயீஸ், லேபர்ஸ், தொழிலாளர்கள், வேலையாட்கள், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ், வெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே யாருன்னு தான் சொல்லுவாங்கன்னா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திஸ் டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் ஹேப்பன்ஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். இந்த டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் இன்டர்னல் அப்படின்னு சொல்லப்படுறது ஆர்கனைசேஷன் உள்ள, வித்தின் த ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் உள்ள. ஓகேவா? இப்படி ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ த மேனேஜரல் ஃபங்க்ஷன் விச் ரெக்வயர்ஸ் இன்டர்னல் ஆர்கனைசேஷன் விச் மே இன்க்ளூட், அது இன்டர்னல் ஆர்கனைசேஷனுடைய கோஆர்டினேஷனாக இருந்தாலும் அதுலேயும் we take a decision for project or any kind of implementation when they going to do. Before that they go for planning, organizing and staffing the employee, directing the employee and controlling the work ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே என்ன தான் நடந்துகிட்ருக்கும், ஜென்ரலாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? இப்போ இன்டர்னல் கோஆர்டினேஷன் அப்படின்றது எங்கே வேணால் யார் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது யார் வேணால் பண்ணலாம். வெளியில் இருக்கவங்க பண்ணலாம், ஒரு கமிட்டி எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம், ஒரு மீட்டிங் எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம், ஒரு ஜென்ரலாக வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணுறவங்க யார் வேணால் பண்ணலாம். அதாவது கோஆர்டினேஷன் அப்படின்றது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்டிவிட்டி. பட் இங்கே நம்ம படிக்கிறது ஆர்கனைசேஷனில் அப்படின்றதுனால இங்கே டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷனில் இன்டர்னல் ஆர்கனைசேஷன் வர்றது எங்கே நடக்குதுன்னா இன்சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் மேனேஜர்ஸ், டிவிஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தென் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ், அந்த இந்த சபார்டினேட்ஸ், சூப்பர்வைசர்ஸ், லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ், இவங்களுக்குள்ள நடக்குது. ரைட்? திஸ் டைப் ஆஃப் கோஆர்டினேஷன் ஹேப்பன் வித்தின் த ஆர்கனைசேஷன். இப்போ இன்டர்னல் கோஆர்டினேஷன்னா என்னென்னு புரியுதா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டர்னல் கோஆர்டினேஷனில் இருக்கக்கூடிய அந்த சப் டைப்ஸ், தட் இஸ் ஹரிசாண்டல் கோஆர்டினேஷன் அண்ட் வெர்டிக்கல் கோஆர்டினேஷன்.
ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஹாரிசாண்டல்னால் என்ன, வெர்டிக்கல்னால் என்ன அப்படின்றத வந்து கிளியர் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் என்னன்றது புரியும். நம்ம காமனாக என்னன்னு பார்த்தோம், இன்டர்னல் கோஆர்டினேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். இன்டர்னல் அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டோம். அது ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிறது, மேனேஜர்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த இன்டர்னலில் இருக்கவங்க, ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க கோஆர்டினேஷன் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்கனைசேஷனில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சுருக்கோம், டிவிஷன்ஸ் பிரிச்சுருக்கோம், யார் யார் வந்து அத்தாரிட்டி, யார் யாருக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ காமனாக ஒரு கோஆர்டினேஷன் சொன்னால் கிளியராக இருக்காது. அதனால தான் அது உள்ள சப் கேட்டகிரியாக ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஹாரிசாண்டல்னால் என்னென்னா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு வந்து ஜென்ரல் ஃபேஸ், அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. உங்களுக்கு அது எதுக்காகனா ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த வேல இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஹாரிசாண்டல் அப்படின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. எப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் வரைக்கும் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும். இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் இருக்குமா, அந்த லைன் எப்படி இருக்குது, ஈவனாக இருக்கா, ஒரே ஈவனாக இருக்கா, ஒரே ஸ்லாண்டிங்காக இருக்கா, ரைட். இப்போது எல்லாமே ஈவனாக இருக்குது அப்படின்னும் போது தட் இஸ் செட் டு பி ஆஸ் ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், the horizontal coordination refers between the person of the same coordination between departmental heads, supervisors and co-workers. இந்த ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈவனாக இருக்கும், அதாவது சேமாக இருக்கும். அந்த பர்சன்ஸ் யார் யார் அந்த பர்சன்ஸ்னால், டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தாலும் சரி, சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒர்க் பண்ணுற கோ-ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஈவனான கோஆர்டினேஷனாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. எப்படி ட்ரா பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கும், பார்க்க ஈவனாக இருக்கும், அதாவது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் கோஆர்டினேஷன். இப்போ வெர்டிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கல் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வெர்டிக்கல்னால் சேம், இப்போ நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க, சரியா. ஹாரிசாண்டல் எப்படி பார்த்தோம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறது, ஸ்லாண்டிங்காக இருக்கிற ஒரு லைனை தான் ஹாரிசாண்டல் வே மெத்தட் அப்படின்னு சொன்னோம். இப்போ வெர்டிக்கல் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறீங்க. எப்படின்னா டாப் டு பாட்டம். ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு டாட் வைங்க, டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வெர்டிக்கல் கோஆர்டினேஷன். ஓகே, வெர்டிக்கல் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ட்ரா பண்ணுறது. ஹாரிசாண்டல் அப்படின்றது லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணுறது. ஓகே, இப்போது வெர்டிக்கலுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் செட் டு பி ஆஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெர்டிக்கல் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, டாப் டு பாட்டமாக. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கம்யூனிகேஷன் வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி. மேலேருந்து கீழே வர்றது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக யார் கொடுப்பாங்க, சுப்பீரியர், மேலே ஹெட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன இன்ஃபர்மேஷனோ அதை கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ கவனிங்க, கோஆர்டினேட்ஸ் ஹிஸ் சுப்பீரியர் கோஆர்டினேட் ஹிஸ் ஒர்க் வித் த சப் கோஆர்டினேட்ஸ். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கோஆர்டினேட்ஸ்க்கு என்ன ஒர்க் அப்படின்றத கொடுப்பாங்க. சேம் அதே மாதிரி உங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா சுப்பீரியர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, சரியா. ஸோ கீழேருந்து மேலே. அதே மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் மேனேஜர் கோஆர்டினேட் ஹிஸ் ஒர்க் வித் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சேல்ஸ் சூப்பர்வைசர். சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவார், என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஒருங்கிணைச்சு அதை யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார், அந்த ஆக்டிவிட்டீஸை பற்றி சேல்ஸ் சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க் ஓரியன்டாக டாப் லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அப்படி மேலேருந்து கீழே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பேர் வெர்டிக்கல் கோஆர்டினேஷன். எல்லாருக்கும் சேமாக கோஆர்டினேட் பண்ணுறது பேர் ஹாரிசாண்டல் கோஆர்டினேஷன். அதுக்காக தான் அந்த வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் அப்படின்ற ஒரு டிஃபைன், அந்த டிஃபைன் அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இன்டர்னல் கோஆர்டினேஷன் என்ன அப்படின்றது புரியுதா. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டாப் டு பாட்டம் அப்படின்னா மேலே இருக்கிறவங்க ஒரு ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க. கீழே இருக்கவங்களுக்கு அசைன் பண்ணுறது எப்படி அசைன் பண்ணுறாங்கன்னா, வித் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க் டு பி அசைன்டு டு த நெக்ஸ்ட் லெவல், ரைட். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். சுப்பீரியர் கோஆர்டினேட் ஹிஸ் ஒர்க் டு த சப் கோஆர்டினேட்ஸ், வைஸ் வெர்சா. அதே மாதிரி சேல்ஸ் மேனேஜர் கோஆர்டினேட்ஸ் ஹிஸ் ஒர்க் வித் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சேல்ஸ் சூப்பர்வைசர். அவங்க வந்து ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் சூப்பர்வைசர்ஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. We will discuss about the next topic is external coordination. எக்ஸ்டர்னல் அப்படின்றது வெளியே, சரியா. இப்போது
இன்டர்னல் அப்படின்றது ஆர்கனைசேஷன் உள்ள எப்படி கோஆர்டினேட் பண்ணுறாங்க, கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன்னா யார் மேம்? அது வெளியில் இருக்கிறவங்களா யார்? எதுக்கு நாங்கள் வெளியில் இருக்கவங்களோட கோஆர்டினேட் பண்ணோம், அவங்களோட இருக்க கோஆர்டினேஷன் அப்படின்னா, லிசன், அது எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் போட்டிருக்கு, அது கவனிங்க. இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் relationship of the managers, executives, division, subdivision and other workers with the general public and different organization. இங்கே மேனேஜர்ஸ், ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், டிவிஷன், சப்டிவிஷன் அப்படின்றவங்களாம் ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்காங்க. இவங்களோட அண்ட் அதர் ஒர்க்கர்ஸ் கூடவே சேர்த்து வித் ஜென்ரல் பப்ளிக் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன், வெளியில் பப்ளிக் கூடவும் வேறு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனோடவும் ஒரு கோஆர்டினேஷனில் இருக்கிறது தான் எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இப்போது தனிப்பட்ட விதமாக வெளியில் போய் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலை. கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மேனேஜர்ஸ் இவங்க எல்லோரும் வெளியில் இருக்கவங்களோட எப்படி கோஆர்டினேஷனில் இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன்லன்றவங்களாம் யார் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் இஸ் செட் டு பி ஆஸ் ஒரு கம்பெனி, ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரி, கன்சர்ன் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராடக்டை யாருக்காக பண்ணுறாங்க? கஸ்டமருக்காக பண்ணுறாங்க, ரைட்? அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கன்சர்ன் ஒரு ப்ராஜெக்டை வாங்கி அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் அது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பீப்புளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே காமனாக வந்து பீப்புள், கஸ்டமர் அப்படின்றது இந்த ஒர்க் டுவர்ட்ஸ் after completion of work towards to the other people. ஸோ இங்கே எக்ஸ்டர்னல் அப்படின்றது ஆர்கனைசேஷனோட சேர்த்து எக்ஸ்டர்னல், சரியா? அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டிவிஷன் அண்ட் சப்டிவிஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வித் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். வேறு ஆர்கனைசேஷனோட ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு இந்த கன்சர்னுக்கும் உங்களோட கன்சர்னுக்கும் இன்னொரு கன்சர்னுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சுகர் ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறைய ஹோட்டல் கன்சர்ன்ஸ்க்கும் டைப் இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை சேல் ஆஃப் சுகர் வந்து வேணும் அப்படின்றத அவங்க இண்டஸ்ட்ரிக்காக கேட்பாங்க. ஸோ பியர் இண்டஸ்ட்ரியோட வந்து ரிலேஷன்ஷிப் ஃபார் பிஸ்னஸ்க்கும் எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே ஒரு கன்சர்ன் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. இப்போது யார் மேம் எதுக்காக வந்து அவங்களோட கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒன் கஸ்டமர். ஒரு ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ப்ராடக்டுடைய லான்ச்சிங்கே யாருக்காக அப்படின்னா கஸ்டமர். ஸோ வெளியில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் ரிலேஷன்ஷிப் வித் யார் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கஸ்டமர். நெக்ஸ்ட் ஒன் காம்படிட்டர். அவங்க பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் உங்கள் கூட சேர்த்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் பண்ணுற மாதிரி சேம் ப்ராடக்ட்டை இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க தான் உங்களோட காம்படிட்டர், ரைட்? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரிவே மேபி ரிலேட்டட் டு அதேவே இன்னொரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணால் அவங்க உங்களோட காம்படிட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஓனர் ஆஃப் த கன்சர்ன். அவங்களும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் கன்சர்ன் தான், அவங்களோடைய ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ரெகுலேஷன் நான் சொல்லியிருக்கேன், எந்த ப்ராடக்ட் நீங்கள் பண்ணாலும், நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னாக இருந்தாலுமே யூ ஷுட் ஒபே த நார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கோவிட் இஷ்யூனால ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணதும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கூல்ஸ் எல்லாம் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணாமல் ஆன்லைன்லவே கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் நம்ம எந்த கன்சர்ன் ப்ரைவேட்டாக இருந்தாலும் எது பண்ணாலும் வி ஷுட் ஒபே த நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அவங்களோடவே நம்ம என்னவாக இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷனாக இருக்கணும். அண்ட் சேஞ்சிங் டெக்னாலஜி இப்போது இருக்கிற ஸ்கெனாரியோவில் டெக்னாலஜி நம்மளோட பைண்டாக இருக்குது, சரியா? தொழில்நுட்பம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி, சேஞ்ச் ஆகிட்டு இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோஆர்டினேட் பண்ணிக்கிறது. அண்ட் அதர் என்டர்பிரைசஸ் வேறு கன்சர்ன்ஸை தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? வேறு கன்சர்ன்ஸோட வி ஜஸ்ட் ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் குட் கோஆர்டினேஷன் வித் தம் லீகலி, சரியா? அண்ட் பிஸ்னஸ் அண்ட் அதர் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், வேறு பிஸ்னஸோ இல்லை வந்து அதர் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டோடவே ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் இருக்கணும் அப்படின்றது தான் இது எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன். ஸோ நாட் ஒன்லி ஃபார் த இன்சைட் ஆஃப் ஆர்கனைசேஷன், எக்ஸ்டர்னல்லையும் ஹாவ் டு மேக் சம் குட் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஒர்க்ஸ் and make a organization to be fruitful and effective with the goals of organization. Have a good coordination with the internal and external coordination.